ஆ என்னது என்ன இப்போ இப்போ என்ன பேச போகிறேன்? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வச்சுக்கோங்கடா விட. ஸ்டார்டிங் ட்ரபிள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பேச போகிறோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து ஏற்படும். அது மாதிரி எனக்கும் இப்போ ஏற்பட்டுருக்கு. அது வந்து இந்த மாதிரி ஒரு 2 வார்த்தை பேசினதுக்கப்புறம் அது போயிடும். இப்போ நான் வந்து என்ன பேச போகிறேன்னா பேச போகிறேன். ஐ ஹவ் ஒன்லி டிஸ்கஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து தனியாக பேசியிருக்கேன். தனியாக பேசுகிறது வீடியோ போட்டால் தானே இதுவாகும். ஸோ வந்து நான் சொல்கிறேன், அதாவது பேசுகிறேன். இது மாதிரி சொல்கிறேன் பேசுகிறேன்னு கிறுக்குத்தனமாக ஏதாச்சும் வார்த்தைகள் வந்தால் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து நான் ஏதோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து காலேஜ் படிச்சிருப்போம். இப்போ காலேஜ் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட தலைவலி இருக்கும், வயிறு வலி இருக்கும், ஏகப்பட்ட வலிகள் இருக்கும். மனவலி, கழுத்து வலி, ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ரெக்கார்டு எழுது. இப்போ வந்து ஏன்னா நானே இப்போதான் ரெக்கார்டு எழுதிக்கிருக்கேன். எனக்கு ரொம்ப இப்போ வந்து எனக்கு வந்து நான்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னா, இப்போ வந்து எனக்கு லைட்டா டயர்ட் ஆனா கூட கிளாஸ்ல வந்து கட் அடிச்சுட்டு ஹாஸ்டல் ரூம்ல படுத்துருவேன். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்க. இப்போ வந்து வந்து போன் எடுப்பானுங்க, வாடா என்னடா பண்ற, எந்திரிச்சு வாடா அப்படிமே. நான் அப்பதான் உட்காந்து தூங்கி இருப்பேன். 7:30 கிளாஸ்னா 7:30 ஒரு 7:20 போன் அடிப்பானுங்க, என்னடா அப்படின்னு. நான் வந்து சொல்லுடா என்னடா பண்ற அப்படின்னு நான் அப்படி கேட்கும்போது கிளாஸ்டா வாடா அப்படின்னு. அப்ப நான் அப்படியே எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு அப்படியே போயிடுவேன். அந்த கிளாஸ்ல வந்து எங்க மேமும் கேட்கும், என்னடா அப்படியே வந்துட்டியாடான்னு. நானும் சொல்லுவேன், அசால்ட்டா சொல்லுவேன், ஆமா மேம் அப்படித்தான், என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நான் என்னோட கதை காடி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்ததுனால இந்த மாதிரி நடந்துட்டு அப்படி சொல்லிடுவேன். இந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது ஏதாச்சும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இதுல வந்து நம்ம வந்து பல வந்து ரகங்கள் இருக்கு. இப்ப ரெக்கார்டு எழுதுறத ஒருத்தன் வந்து பாட்டு கேட்டுட்டே எழுதுவான், இன்னொருத்தன் படம் பார்த்துட்டே எழுதுவான். என்ன வந்து இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்னா போன்ல வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டுட்டு ஒரு பக்கத்து படம் ஓடும், இன்னொரு பக்கத்து பிடிஎஃப்ல ஒரு ரெக்கார்டு எழுதி அனுப்பிடுவோம். ஒரு படிக்கிற பையன் டாப்பர், ஒரு பொண்ணு வந்து கிளாஸ்ல எல்லாரும் பொண்ணுங்க தான் அதிகமா படிப்பாங்க. அதே மாதிரி வந்து எழுதி அனுப்புனதை ஒரு பக்கம் ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல போட்டு இன்னொரு பக்கத்துல வந்து படத்தை ஓட்டிட்டு பாத்துக்கு இருப்பான். இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் பாத்தீங்கன்னா ஹெட்செட்ல படத்தை ஹெட்செட்ல பாட்டை போட்டுட்டு இவன் பாட்டுக்கு எழுதிக்கிருப்பான். இங்க வந்து கொரியாண்டம் சட்டமம் அப்படின்னு இங்க எழுதும்போது ஓமக்க சியா ஓ சியாயா ஓ சியாயா தீய விவசாயா அப்படின்னு போவோம். அப்படின்னு போகும்போது இங்க விவசாயத்துக்கு தான் படிக்கிறான், ஆனா அதை மறந்துடுவான். இந்த விவசாயம்னு வராது, இருந்தாலும் நான் ஒரு எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப வந்து இது வந்து ரொம்ப தலைவலியான ஒரு உண்மை. ஒரு அப்பதான் ஒரு டீனேஜுக்கு என்ட்ராய், அத எப்படி சொல்றது, ஒரு +2 முடிச்சது காலேஜுக்கு வரும்போது அவனுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்குது காலேஜ் லைஃப்ல. இந்த ரெக்கார்டு எழுதுறது, இன்னொன்னு வந்து அந்த அசைன்மெண்ட் கொடுப்பானுங்க, அப்புறம் வந்து பிபிடி பிரசன்டேஷன் பண்ணணுமா. இவனுங்க இவங்க வந்து பாடம் நடத்திடுவாங்க. நாங்க வந்து அப்புறம் வந்து பிரசன்டேஷன் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப தலைவலியான விஷயம். இதுல வந்து என்ன தலைவலினா, தலைவலிக்கெல்லாம் தலைவலி, அந்த டாபிக் நம்மளுக்கு வந்து அப்ப பாயிண்ட் கிடைக்காது தானே, கிடைக்காது. அதுக்கெல்லாம் மேம் கிட்ட திட்டு வாங்கி பிரசன்டேஷன் போட தெரியாம, அது கலர் மாத்துப்பா, இது என்னப்பா இங்க இருக்கு, அது என்னப்பா அங்க இருக்கு, இதெல்லாம் நடக்கும் காலேஜ் லைஃப்ல. எல்லாரும் போடுறது என்ன சொல்றது, கடந்து சென்ற பாதைகளில் கல்லு முள்களும் இருக்கத்தான் செய்யும். நம்ம அதை செருப்பு போட்டு போய் பாத்துக்கலாம், அவ்வளவுதான். சிம்பிள் மேட்ரு, சால்ட் வாட்ரு, லைட்டா கோட்ரு, இது மாதிரி ஏதாச்சும் ரைமிங்க சொல்லலாம். இது மாதிரி சொல்லும் போது பக்கத்துல ஒருத்தன் வந்து என்னடா தனியா பேசிக்கிறியே, இப்பெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லுவான். அதான் நீங்க பொருட்படுத்தாம உங்க வாழ்க்கையோட எதை நோக்கிடா இலக்க நோக்கி, இலக்கு இலக்குங்கிறது நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்வில் ஒருத்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். இப்பெல்லாம் இலக்கு இருக்கணும். எங்க மேம் கூட கேட்டாங்க, உனக்கு என்னடா எய்ம்னு. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அதே தேடிக்கிருக்கேன் அப்படின்னு. மோஸ்ட்லி காமனா இந்த பதில் வந்து வரும்.
இதுல வந்து என்ன சொல்றது, வரும் வரும் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது போன்ல வந்து நோட்டிபிகேஷன் சவுண்ட் வருது. இதெல்லாம் ஒரு தலைவலிகள் தான். அதுல முக்கியமான தலைவலி வந்து இந்த ரெக்கார்டு. இது மாதிரி ரெக்கார்டு எழுதி இருக்கும்போது நமக்கு வந்து லேட் சமிஷன் போட்டுருவாங்க. ஏன்னா நம்மளால எழுத முடியாது, உடம்பு சரியில்லாம சில பல ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். உடம்பு சரியில்லாம இருக்கிறது, சிலருக்கு மனசு வலி இருக்கிறது, ஒருத்தனுக்கு லவ் ஃபெயிலியரா இருக்கும். அதுக்கு உட்காந்து அவனுக்கால ஒண்ணுமே பண்ண முடியாது, எழுதவும் முடியாது, ஒண்ணும் பண்ண. இது ஒரு கேட்டகரி. ஆனா லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு இன்னொருத்தர் அவனுக்கு தூக்கம் வராது, அதனால உட்காந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து எழுதி முடிச்சிருவான். இது ஒரு கேட்டகரி. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் என்ன சொல்லலாம், வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. இதுல வந்து வட்டமே போட தெரியாம பெண்களிடம் வந்து இந்த ரெக்கார்ட் நோட்ல வந்து ஒரு இது எடுத்து அதாவது ஒரு வளையல் வாங்கி எடுத்து வட்டம் போடுவாங்க. வட்டம் என்பது வட்டம் அப்படின்னு பல பேர் சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரு வட்டங்கிறது நம்மள வந்து இப்ப தனியா பேசிக்கிருக்கோம். அப்போ வந்து வீடியோ எடுப்பானுங்க. ரெக்கார்டு எழுதிக்கும் ஏதாச்சும் நம்ம ஒரு கிறுக்குத்தனமா ஒரு விஷயம் பண்ணிக்கணும்னா கையில ஒரு போனு, நானும் ஒரு கேமரா மேனு அப்படின்னு ஒரு எடுத்துட்டு எடுப்பானுங்க. இப்ப கூட என்ன ஒருத்தன் எடுத்துக்கிருக்கான் தனியா பேசிக்கிருக்கும் போது. இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு வட்டம் அப்படின்னு ஒண்ணு காட்டும். ஏன்னா இப்ப வந்து அவன் வீடியோ எடுக்கிறான்ல, அதே மாதிரி அவன் ஏதாச்சும் ஒரு கிறுக்குத்தனமா பண்ணுவான், அதை நான் வீடியோ எடுப்பேன். அதுக்காக சொல்றேன். இதுல வந்து இது மாதிரி கிறுக்குத்தனமா பேசலாம். இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு கூடவே இருப்பான். கூடவே இருக்கும்போது அவனை நம்ம கலாச்சி தள்ளுவான். அவன் கேட்டுட்டே இருப்பான், நம்ம கலாச்சி தள்ளிட்டே இருப்போம். இது மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கடுப்பாயிரும். அவன் கடுப்பாய் என்னடா அப்படின்னு கேட்க வருவான். சரி மச்சான், அப்ப நீங்க சொல்லிடணும், எனக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிச்சு, அப்படியே அமைதியாரு, அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் பாட்டுக்கும் போயிடுவான், நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தோம்னா சொல்லி முடிஞ்சிடும். 4 தகவல் ஞாயிற்றுக்கிழமை ரைமிங் மேல எனக்கு டைமிங் இல்ல, சாரி. ஐ வாண்ட் டு மோர் என்ன சொல்றது, ரெக்கார்டு ஒர்க் இருக்கிறதுனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். பக்கத்துல ஒருத்தன் ராமச்சந்திரன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து இப்படிதான் பண்ணுவான். ஏன்னா நம்ம வீடியோ முடிக்க போறோம். சோ வந்து என்ன இதுவரையும் கேட்ட பாத்தீங்களா, இவனுக்கு சிட்டுக்குருவி இலக்கியத்தை சுட்டு கொடுத்தாதான் சரிவிட்டு வரும். ஓகே, பை, டாடா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.